ட்ரேடிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். இது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு கூட சொல்லலாம். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock 8:45 போல் நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இன்புட்டை மட்டும் அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்து வச்சிட்டா போதும். லைவாக 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஒன்ஸ் நம்ம செட் பண்ண டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆல்கோ ட்ரேடிங் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes தான் நடக்கும். அதாவது 10 மணிக்குள்ளே உங்களுக்கு ட்ரேடிங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நாங்கள் இப்போ எப்படி அதை ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், லைவ் மார்க்கெட்டில் அது எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாகவே நாங்கள் ஷோ பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா ஒன்ஸ் எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் எதுவும் இருந்துச்சு, இல்லை என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓல்டு டேட்டாவை தான் நம்ம டெலீட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆல் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். டேட்டா ஃபீல்ட்லையும் ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி புரோக்கர், சிம்பிள் சர்ச்சில் நிஃப்டி 28 OCT, எக்ஸ்சேஞ்ச் NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ், சர்ச் ஆப். டெய்லி நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி கடைசியாக என்ன விலையில் ட்ரேட் ஆச்சு அப்படின்றதான் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 25,813 ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ 25,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 25,800 CE, கீழே ஆப்ஷன் இண்டெக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம், சர்ச் ஆப். நெக்ஸ்ட்டு இந்த CEன்றதை அழிச்சிட்டு PEன்னு மாற்றிக்கலாம், சர்ச் ஆப். இங்கே ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துக்கிறோம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை. நெக்ஸ்ட் பேக்ஃபில் 30 days. நம்ம பண்ணுறது ஆப்ஷன் பையிங் மட்டும்தான். ஸோ நம்ம ரெண்டுமே இன்புட் கொடுத்தாலும் ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான். ஒன்று கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும், இல்லாட்டி புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும். ஸோ அட் அ டைமில் ரெண்டு ஆப்ஷன்லேயும் நமக்கு என்ட்ரி எடுக்காது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும், அதை வச்சு நமக்கு ட்ரேடிங் பண்ணிடும். இப்போ நம்ம இந்த 25,800 அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நம்ம இங்கே இன்புட் வந்து கொடுத்துக்கிறோம். ஜஸ்ட் இங்கே மேலே கால் ஆப்ஷன் சீன்னு விட்டுடுறோம், கீழே வந்து சீன்றதை எரேஸ் பண்ணிட்டு பீன்னு மாற்றிக்கிறோம். ஸோ இது எதுக்காகனா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும், அதே மார்க்கெட் வந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி செட் பண்ணுறோம். இங்கே வந்து லாட்டு, ஸோ 20 லாட்ஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணுறோம். டெய்லி வந்து நம்ம 20 லாட்ஸ் வந்து ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் கொடுத்துக்கலாம், டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறோம், 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பனான கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்துருக்கு, வெயிட் பண்ணலாம். $12,450 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இல்லாட்டி என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.